ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டுங்கும்போது நம்ம பேக் பீஸை போட்டு அப்படியே கட் பண்ணுறது தான் நிறைய பேர் வழக்கமாக வச்சுருக்கோம். நானும் கூட ரொம்ப நாள் இதே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பேக் பார்ட் கட் பண்ணுறது, அதை அப்படியே தூக்கி போட்டு அப்படியே ஃப்ரண்ட் வரைஞ்சி நம்ம கிராஸ் உயரத்தை மட்டும்தான் மார்க் பண்ணுறது. அப்படி தான் நானுமே வச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது அப்படி கிடையாது. ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃப்ரண்ட்டில் நீங்கள் ரொம்ப கவனம் வைக்கணும். பேக்கில் நீங்கள் வைக்கிற கவனத்தை விட ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக வைக்க வேண்டியிருக்கும். அதை என்னென்ன கவனிக்கணும், என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணும், நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் பேக் எடுத்ததோட பக்கமே நம்ம எப்போவுமே ஃப்ரண்ட் எடுப்போம். அதை அப்படியே எடுத்து போட்டு நான் காமிக்கிற மாதிரி அதை கிளாத்து மேலே நீங்கள் தூக்கி போட்டுக்கோங்க. ஹூக் வைக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு பென்சிலோ பேனா அளவுக்கு விட்டுக்கோங்க. அது ஒரு 1/4 இன்ச் இருக்கும். அதை விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் உங்களோட பேக் பீஸை தூக்கி போடுங்க. போட்டுட்டு அளவு ப்ளவுஸில் முன்பக்க ரவுண்டு, அதாவது பாடி சுற்றளவில் முன்பக்கம்னு அந்த அளவு ப்ளவுஸில் ஸ்பெஷலாக என்ன இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் அளந்துக்கோங்க. 9 இன்ச் இருக்குது, சரிங்களா? 9 இன்ச் இருக்கா? இப்போது நீங்கள் இந்த பேக் பார்ட்டை அளந்து பாருங்கள். அந்த நாச் கொடுத்த இடத்துல இருந்து 9 இன்ச் கரெக்டாக இருக்குது. அதாவது நெக் பீஸில் பக்கத்தில் இருந்து அங்கே வர நாச் வரைக்கும் 9 இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் அதை அப்படியே போட்டு கட் பண்ணிங்கன்னா எப்படி நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயும் 9 வரும்? ஹூக்குக்கு 1/4 இன்ச்சு போயிடும், சைடில் டக்குக்கு 1/2 இன்ச்சு போயிடும். அதனால் நீங்கள் ஹூக்குக்கு தனியாக விட்டுருங்க, சைடில் டக்குக்கு தனியாக விட்டுருங்க. அப்போ நடுவில் என்ன கிடைக்கும்? 9 இன்ச்சு நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். அப்போது இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுடைய அளவு ப்ளவுஸில் செக் பண்ணுங்கள். இது 8.25 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டு கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன அளவுகள் இருக்குதுன்னு நீங்கள் முதல்ல கவனிச்சுட்டு ஃப்ரண்ட்டோட பாடி ரவுண்டை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். பேக் பீஸை போட்டு நெக்கோட அகலத்தையும் ஆம் ரவுண்டையும் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. துல்லியமாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தில் டிஃப்ரெண்ட்டோ ஆம் பக்கம் டிஃப்ரெண்ட்டோ இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இனி இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இனி நம்ம இதை தூக்கிடலாம், ஒன்றும் இல்லை. முன்பக்க இறக்கத்தை நீங்கள் அளக்கணும். பேக் பார்ட்டை போட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் நெக்கும் ஆம் ரவுண்டும் வரைஞ்ச பின்னாடி கழுத்தோட இறக்கத்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஏன் அந்த பேக் பார்ட்டை எடுக்காமல் மார்க் பண்ணுறேன்னு உங்களுக்கு இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. அதில் ஏன் தெரியுங்களா? நம்ம நெக்கை எந்த சரௌண்டிங்கில் கொண்டு வந்திருப்போம், அதாவது மேலே கம்மியாகவும் கீழே விரிஞ்சு கொண்டு வந்திருப்போம் இல்லையா? நீங்கள் ஃப்ரண்ட்டையும் அந்த பேக் பீஸை போட்டுகிட்டே இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னு வைங்க, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சைடாக ஸ்கேலை வச்சோன்னே தெரியுதா அந்த இடம் எவ்வளோ க்ராஸாக இருக்குன்னு? அதனால் அதாவது அந்த பொசிஷன்லேயே நம்ம எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப புரியும், டக்குன்னு எல்லாருக்குமே புரியும். அதனால் நான் பேக் பீஸை எடுக்காமையே நான் இந்த நெக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிப்பேன். கீழே அழகாக விரிஞ்சிட்டு மேலே நம்மளுக்கு தேவையான கழுத்தை அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நெக்கை வரைஞ்சிட்டு பேக் சைடோட ஹைட்டை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இனி ஃபஸ்ட்டு நான் இதில் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? ஹூக்குக்கு 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா? அதனால கண்டிப்பாக ஆம் பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே கிராஸ் எடுக்கணும். நீங்கள் ஹூக் பக்கம் நான் 1/4 இன்ச்சு விடலைனா கூட இந்த கிராஸ் எடுக்காட்டி ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அப்படி தான் புரிஞ்சுருக்கேன். அது கரெக்டாக வரும். நீங்கள் இந்த ஹூக் பக்கம் 1/4 இன்ச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் கிராஸ் கொடுக்கணும். ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சென்டர் பாயிண்டில் கிராஸ் வர்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் நெக் பீஸில் இன்னுமே உங்களுக்கு ரவுண்டாக கிடைக்கணும் அப்படின்னா நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கீழே இன்னும் கொஞ்சமே விரித்து எடுத்துக்கலாம், அதில் தப்பு இல்லை. மேலே கழுத்தோட அகலம் மாறாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ வாங்க, கிராஸோட நீளம், முன்பக்க கிராஸோட நீளத்தை ஷோல்டரை மடக்கி பிடிச்சிக்கோங்க, டாட் இருக்கிறதையும் மடக்கி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு இழுத்து அதை அளந்துக்கோங்க. 11.5 இன்ச் இருக்குது, 1 இன்ச் கூட்டிக்கோங்க. அந்த 1 இன்ச் ஏன் அப்படின்னா கீழே பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் மேலே ஷோல்டர் பொறுத்துறதுக்கும். இதை மார்க் பண்ணிவிட்டு நேர்கோடு ஆக்கிடுங்க. நம்மளுக்கு இன்னைக்கு கீழே இருக்க கோடு தேவைப்படாது, இதை நேர்கோடாக ஆக்கி விட்டுருங்க. நேர்கோடு ஆக்கிட்டு ஃபஸ்ட்டு இதில் நம்ம கப் சைஸுக்குன்னு போடக்கூடிய எஃபெக்ட் என்ன தெரியுமா? கப் சைஸோட, அதாவது சென்டர் டாட்டோட அகலம்
அதை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். நிறைய டைம் என்ன பண்ணிடுறீங்க, ஷோல்டரோட சென்டர் எடுத்து மார்க் பண்ணிடுறீங்க. வேண்டாம், அது ரொம்ப அக்யூரேட்டாக வராது. இதில் 3.25 இருக்குது. அந்த ஹூக் அடித்ததில் 4 இன்ச்சு போயிருக்குல்ல அளவு ப்ளவுஸில். அப்போ 4 இன்ச்சு நம்ம என்ன பண்ணணும், இதில் மார்க் பண்ணணும். 4 இன்ச் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதை நேராக இழுத்து விட்டுறலாம். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஹைட்டையும் வச்சுட்டோம், டாட்டோட அகலம் அந்த சென்டர் பாயிண்ட்டையும் குறிச்சிட்டோம். டாட்டை எதில் பிடிக்கணுங்கிறத நம்ம குறிச்சிட்டோம். அதை தான் நான் டாட்டோட அகலம்னு சொல்லிட்டேன். அதாவது சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம குறிச்சிட்டோம். இனி சைடு பட்டியை அளந்துக்கோங்க. அதாவது கழுத்து இறக்கத்துலேருந்து பட்டி பொருத்தக்கூடிய இடம் வரைக்கும், அதாவது சென்டரில் ஒரு டாட்டும் போட்டிருப்போம். அதுக்கும் நம்ம எக்ஸஸாக தான் விடுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் அளந்துட்டு 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. அந்த 1.5 இன்ச்சு கீழே பட்டி அடிக்கிறதுக்கும் நெக் பீஸ் அடிக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற டாட்டுக்கும் சேர்த்து 1.5 இன்ச்சு விட்டுட்டோமா, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இனி உங்களுடைய டாட்டோட அகலத்தை மார்க் பண்ணுங்கள். அதில் மடித்து விட்டுருப்போம் இல்லையா, அந்த மடித்த கோட்டிலேருந்து அளந்துக்கோங்க. ரொம்ப கரெக்டாக கிடைக்கும். 1 இன்ச் இருக்கா, அந்த 1 இன்ச்சை நம்ம சென்டர் பாயிண்ட் குறிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு 2 பக்கமும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது 2 பக்கமும் வச்சாச்சா? இனி லாஸ்ட் ஒன்று அந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடு கிராஸோட நீளத்தை 5.5 இன்ச் இருக்குது. நான் இதுக்கு 1 இன்ச் கூட்டிப்பேன் நான். ஏன்னா கீழே பட்டிக்கும் மேலே கை பொறுத்துறதுக்கும் சேர்த்து. இந்த பெண்டை நீங்கள் அப்படி வளைச்சி எடுக்காதீங்க. நான் காமிக்கிற மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக அப்படி போடுங்க. அப்படின்னா தான் இது கரெக்டாக வரும். இனி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் எதில் கொடுப்பேன்னா, நம்ம அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஃப்ரண்ட்டோட சென்டர் பாயிண்டில் அந்த சைடில் டாட்டு கொடுத்த இடத்த நீங்கள் கவனிச்சுக்கணும். அதையும் சேர்த்து தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சைடில் பாடி சுற்றளவை விட ஹூக்குக்கு 4 இன்ச்சும் அந்த பக்கம் சைடில் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். இவ்வளோ இது இருக்குது. இவ்வளோ விஷயத்த நீங்கள் கவனிக்கணும். கண்டிப்பாக ஒரு நோட் போட்டு இதை மார்க் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் ஸ்பெஷலாக நம்ம இதில் கவனிக்கணும், என்ன டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதை விட பெட்டராக உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் நம்ம இவ்வளோ நாள் என்ன தப்பு பண்ணியிருக்கோம், எதெல்லாம் இனி சரி பண்ணணும்னு உங்களுக்கு புரியும். சென்டர் நாட் மட்டும் நாச் குறிச்சிக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மிஸ்டேக்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் இனி ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப அழகாக வரும். ஃப்ரண்ட் சைஸ் ரொம்ப அழகாக கொடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.